இந்த காரியத்தை குறித்து மிக தெளிவான காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். But his prophecies are becoming like profound in his days and age. இந்த யோவேல் புத்தகத்தினுடைய So Prophet Joel, his prophecies தீர்க்கதரிசி that they spoke about so many years ago அநேக நாட்களுக்கு முன்பதாக அவர் கூறியிருப்பதாவது is like profound and is fundamental in Christian belief today. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிற விசுவாசத்தை குறித்து பேசியிருக்கிறார். And in his prophecies he spoke about the prophecy of speaking in tongues. அவர்கள் அந்த prophecy, அதாவது அந்த தீர்க்கதரிசிகள் நமது வாயில் பேசுகிற வார்த்தைகளை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது நமது பரிசுத்த ஆவியில் நாம் பேசுகிறோமே அந்த வார்த்தையை குறித்து அவர்கள் சொன்னார்கள். They spoke about elders seeing visions and dreams. அவர்களுக்கு தேவன் கனவில் வெளிப்படுத்தி இருந்தார். They spoke about young people prophesying. யாரார் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்களோ, And it has come to pass since the day Jesus Christ was ascended into heaven, day of Pentecost, even to this date. அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது எல்லாமே பெந்தேகோஸ்தே மக்கள் மூலமாகத்தான் அவர் உரைத்தார். Of course, many things that he talked about the end times. அநேக மக்கள் பல பாஷைகளில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். We read in chapter 3 about multitudes in the belly of decisions. Multitudes in the belly of decisions. எப்போதுமே வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து அவர்கள் வெளிப்படையாக பேசுவார்கள். Multitudes of the multitudes, that means the number of people on the planet, everybody born into this world is born into the belly of decisions. ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் ஒவ்வொருவருமே ஒரு நோக்கத்திற்காக பிறந்திருக்கிறார்கள். Your relatives, they are born into the belly of decisions. அவர்கள் நோக்கமும் அப்படியாகவே இருக்கிறது. You are also born into the belly of decisions. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு குறிக்கோளுக்காக பிறந்திருக்கிறார்கள். I am born into the belly of decisions. நானும் கூட ஒரு நோக்கத்திற்காக தான் They படைக்கப்பட்டிருக்கிறேன். are decisions that are made in everyday lives. அவர்கள் ஒவ்வொருவரும் எப்படி வாழ்கிறார்கள் என்பதையும் ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்கிறார்கள் என்பதையும் அவர் கவனித்துக் கொண்டு வருகிறார். Some people say choices in life. சில மக்கள் தன் வாழ்க்கையை வேறு விதமாக கழித்துக் கொண்டு வருகிறார்கள். But Prophet Joel says decisions in life. இது நமது வாழ்க்கை அல்ல என்று யோவான் குறிப்பிடுகிறார். Some decisions are short-term decisions. சிலர் வீணாகவே தங்கள் நாட்களை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். Deciding what type of food you want to have this evening. பாருங்கள், சாப்பாட்டுக்காக மாத்திரம் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Or what friend you want to visit for the night. பாருங்கள், இந்த நைட்டு கூட ஒவ்வொருவரும் அதற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Decision to wear what type of clothes you want to wear to the church. ஆனால் சபைக்கு வருகிறார்கள், சபைக்கு பக்கமும் வருகிறார்கள். ஆனால் எதற்காக வருகிறோம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதில் ஒரு நோக்கம் இல்லாமலும் ஒரு வந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஆனால் தேவன் நம்மை குறித்து ஒரு பெரிய பிளான் வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரும் பக்கம் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என்ன நோக்கத்திற்காக, எதற்காக அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள்? எதிரி உங்களுக்கு நாம் எல்லாரும் எதிரியாவது ப்ரமோஷன் வர வேண்டும் என்று நாம் விரும்பிக் கொண்டிருக்கிறோம். எதற்கு உட்கார்ந்து எதற்காக நாம் வாழ்கிறோம் என்கிறதை சிந்திக்கிறதும் இல்லை. அதனால் தேவன் நம்மை குறித்து நீண்ட நாள் பிளான் வைத்திருக்கிறார். அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். சிலர் தங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு டிசிஷனும் இல்லாமல் சும்மாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், நித்தியத்தை குறித்து அவர்கள் சிந்திக்கிறதே இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றியும் அவர்கள் சிந்திக்கிறதில்லை. ஆதலால் தேவன் சொல்லுகிறார், ஒரு வாழ்க்கையின் நோக்கத்திற்காக நாம் சிந்திக்கிறோம்.
ஒரு பிஷப் என்னை குறித்து சொன்னார், அதனால தான் நான் இங்கு I வந்திருக்கிறேன். went online and punched in my date to travel. Went in and punched in my date to travel. நான் பாருங்கள் என்னுடைய பெட்டில் இருந்து கூட அதை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். I got the ticket with me. அவர்கள் என்னை குறித்து கூறினது, I made a decision. எனக்கு நோக்கம் இருக்கிறது, இதை செய்ய வேண்டும் என்று எனக்கு If நோக்கம். anything happens along the way, அதை பற்றி சிந்தித்து தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். maybe a plane crash, maybe a plane crash or car accident. பாருங்கள், என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லியோ மற்றவர்கள் சொல்லியோ நான் இங்கு வரவில்லை. If I died, if I have died, நான் மரித்தாலும் it is because the decisions I've made to come here. என்னுடைய மரித்தாலும் என்னுடைய நோக்கத்திற்காக தான் நான் மரிப்பேன். Everybody have a decision to make in life. அதனால் ஒவ்வொருவரும் என்ன நோக்கத்திற்காக நாம் வாழ்கிறோம் என்பதை சிந்தியுங்கள். It has its implications afterwards. அதுதான் வேதமும் நமக்கு அதை அறிவுறுத்துகிறது. So Prophet Joel says, man is in the valley of decisions. பாருங்கள், யோவான் சொல்லுகிறான், மனிதன் ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டான். When you decide to become a pastor, அதனால் ஒவ்வொருவரும் அதை குறித்து சிந்தியுங்கள். that was your decision. அதுதான் உங்களது நோக்கமாக இருக்க வேண்டும். I graduated from university. நான் யுனிவர்சிட்டி படிக்கும் பொழுது I didn't want to look for a job. நான் ஒரு வேலைக்காக படித்தேன். I decided to be a villager and become a pastor. நான் அதை படிக்கும்போது ஒரு வேலை வேண்டும் என்று தான் அந்த நோக்கத்தோடு நான் படித்தேன். That was my decision. அதுதான் என்னுடைய நோக்கம். And even to this day, I'm still effect of this decision. I've traveled to many places. அதே போலதான் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என்றால் ஒரு வேலை வேண்டும் என்பதற்காக தான் நாம் படிக்கிறோம். அதே போல நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும். Yes, amen. Who you are today ஒவ்வொருவரும் இன்றைக்கு is the effect of decisions you made yesterday. நாளை குறித்து நாம் கவலைப்பட்டு என்ன நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சிந்தியுங்கள். And the decision you made today இன்னைக்கு அதுதான் உங்கள் நோக்கமாக இருக்க will வேண்டும். affect your decision life tomorrow. நாளைக்கு என்ன செய்வது, எதற்காக, என்ன நோக்கத்திற்காக நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து நீங்கள் சிந்தியுங்கள். Let us call the Old Testament story அதுதான் பழைய ஏற்பாட்டிலும் அதே தான் எழுதப்பட்டிருக்கிறது. about someone by the name Jacob and Esau. யாக்கோபு அதை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். Jacob யாக்கோபு was the second born son of Isaac. ஈசாக்குக்கு இரண்டாவது பிறந்த பிள்ளை. Esau was the first born son. ஏசா முதல் மகன், யாக்கோபு இரண்டாவது மகன். Both of them was born on the same day. ஒரே நாளில் பிறந்தவர்கள். இவர்கள் இரண்டு பேரும் ஒரே கர்ப்பத்தில் ஒரே நாளில் பிறந்தவர்கள். They had the same birth date. ஒரே நாட்களில் பிறந்தவர்கள், ஒரே வீட்டில் பிறந்தவர்கள். Someone came out first, ஆனால் ஒருவனை தேவன் தெரிந்து கொண்டார், and that was Esau. இன்னொருவனை புறக்கணித்தார். And Jacob came later. யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் என்றார். They come up with the culture பாருங்கள், அவர்களுடைய புலநடங்களும் அவர்கள் புலநடங்களை வைத்து where the firstborn inherits everything from the family. பாருங்கள், முதல் பிறந்தவனை அவர்கள் தன்னுடைய குடும்பத்திலிருந்து அவர் தள்ளிவிட்டார். And so Jacob knew very well ஆனால் இரண்டாவது பிறந்த அந்த யாக்கோபை that Esau will take care of everything. தெரிந்து கொண்டார். தான் என்ன நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமோ அதற்காக அவனை தெரிந்து கொண்டார். He was planning at the back of his mind. பாருங்கள், அந்த ஒரே கற்பத்தில் அவர்களை I will turn around to become the firstborn son. ஆதலால் முதல் மகனை தான் பைபிளில் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் முதல் பிறந்தவனை தள்ளிவிட்டார். Because Esau knew, Jacob knew that there will be generation in the future. பாருங்கள், யாக்கோபை குறித்து அவர் தன் எதிர்காலத்தில் அவன் என்ன செய்வான் என்பது அவருக்கு தெரியும். Yeah, he will get married. பாருங்கள், அவன் கல்யாணம் பண்ணிய பிறகு He will have a wife. பாருங்கள், அவனுக்கு மனைவி வந்த He பிறகு will have a children. பாருங்கள், அவர்களுடைய குழந்தைகளையும் Those children will have children. யாக்கோபின் குழந்தைகளை தான் And அவர் the life நேசித்தார். will continue. யாக்கோபினுடைய தலைமுறையே அவர் சிநேகித்தார். Even after 4,000 years, his generation will continue. பாருங்கள், யாக்கோபின் தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுவார். Jacob saw from distance பாருங்கள், எவ்வளவோ டிஸ்டன்ஸ்கள் இருந்தாலும் the future of his generation. அவனுடைய பரம்பரையவே அவர் தேர்ந்தெடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். And so he was planning.
அதுதான் அதே போல நமது பரம்பரையையும் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். The firstborn. இதுதான் முதல் பிறந்தவன். One day he was boiling soup. ஒரு நாள் இந்த முதல் பிறந்த ஈசாக்கு என்ன செய்தான்? யாக்கோபு ஒரு நாள் கூழ் காய்த்து கொண்டிருக்கும் பொழுது And Esau wandering around doing something came late in the afternoon. பாருங்கள், ஒரு மத்தியான வேளையிலே அவன் கூழ் காய்த்து கொண்டிருந்தான். He was very hungry. அப்பொழுது இந்த ஏசா என்பவனுக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. He asked Jacob, உடனே யாக்கோபு கிட்ட வருகிறான். give me out of your soup. யாக்கோபு, உங்களுடைய சூப்பை கொஞ்சம் கொடு, ரொம்ப பசிக்குது எனக்கு. Jacob had a bag of his mind how he will swap for birthright. ஆனால் அந்த யாக்கோபு என்பவன் ஏமாற்றுக்காரன். அவனுக்கு தெரியும் எப்படி அவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் And வாங்க this is முடியும். what he said. உடனே அவன் கேட்கிறான், If you give me your birthright, I can give you the whole soup. நான் உனக்கு சூப்பு கொடுக்கிறேன், ஆனால் உங்க ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்து விடு என்று And சொன்னான். now Esau has to make a decision. முதல் பிறந்தவனுக்கு தான் ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்து விடு என்று Whether நான் to சூப்பு give away கொடுக்கிறேன் the என்றான். birthright உடனே அவன் என்ன செய்திருக்கான்? சரி, அப்படியே தருகிறேன், என் ஆசீர்வாதம் முழுவதும் நீ வைத்துக்கொள் என்று சொல்லி சூப்பு கொடுத்து விட்டான். or give his birthright. இதுதான் And that decision was Esau to make. இதை வாங்கி கொண்டு அவன் போய்விட்டான். If he takes the soup, அந்த சூப்பை எடுத்து he will give away the birthright. உடனே கொடுத்த உடனே If he don't take the soup, அந்த சூப்பு கொடுத்த பிறகு he will give his birthright. பாருங்கள், அவன் தலைமுறையாய் ஆசீர்வதிக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான். That was a crucial moment இதுதான் யாக்கோபின் தந்திரம். in the entire life of Esau and his future generations to come. பாருங்கள், தலைமுறையாய் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இந்த ஏசாவுக்கு So விட்டு விட்டான். the decision of Esau பாருங்கள், யாக்கோபின் to have now soup, அந்த சூப்பை வாங்கும் பொழுது that must affect his future generations. ஆசீர்வாதம் என்ன ஆயிற்று? யாக்கோபுக்கு தலைமுறையாக மாறிவிட்டது. Not only himself, not only affected himself, பாருங்கள், ஆனால் அந்த ஏசாவுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆன மாதிரி தெரியல. it affected life into the future. பாருங்கள், அவன் எதிர்காலத்தில் என்ன நடக்கும், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமே என்பதை கூட அவன் சிந்திக்கவில்லை. But he never thought about it. பாருங்கள், He gave it away உடனே அதை வாங்கி கொண்டு அவன் ஓடிவிட்டான். for a bowl of soup. சூப்புனால அவன் என்ன பண்ணிவிட்டான்? தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான். Some decisions made. சிலர் அப்படித்தான் செய்கிறீர்கள். And this world today இந்த உலகத்துக்காக is because Esau made decisions. சிலர் இந்த உலகத்தில் சாப்பிடணும், இந்த உலகத்துல வாழணுங்கிறதுக்காக நித்திய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம். You understand what I'm saying? நான் என்ன சொல்கிறேன் என்றால், That going away of birthright and the coming in of the soup was a private decision. பாருங்கள், நீ உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா இல்ல வயிற்று பிழைப்புக்கு சூப்பு வேண்டுமா என்பதை தீர்மானிக்க வேண்டியது உன்னுடைய வேலை. It's between Jacob here and Esau here. இந்த தலைமுறை ஆசீர்வாதமா வயிற்று பிழைப்பா? There were two, ரெண்டு தான் இருக்கிறது. but God was there. ஒன்று, God was there. பாருங்கள், ரொம்ப ஆசீர்வாதம் பக்கத்தில் இருக்கிறது. He witnessed the exchange. பாருங்கள், அது தலைமுறைக்காக குறிக்கப்பட்டது. Heaven seen the exchange. இப்பொழுது அது மாறிவிட்டது. Heaven seen it. பாருங்கள், When Esau took the bowl of soup and gave away the birthright, heaven seen it and said, okay. பாருங்கள், அந்த சூப்பை வாங்கி கொண்டு அவன் நினைத்தான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் என்று. அது மாறினது அவனுக்கே தெரியவில்லை. Every decision you make in private, இன்றைக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படித்தான் தன்னுடைய தீர்மானத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். you must always know உலகத்திற்காக உழைக்கும் பொழுது உங்கள் தேவ ஆசீர்வாதம் உங்களை விட்டு நகருவது உங்களுக்கே தெரியவில்லை. heaven is watching. ஒவ்வொருவரும் இதை வாசித்துக் கொண்டிருங்கள். He is there to approve it and seal it for you. பாருங்கள், இதுதான் நமக்கு ஒரு சாம்பிளாக இந்த ஸ்டோரி காணப்படுகிறது. Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Those are life decisions. ஆதலால் எப்பொழுதும் உங்களுக்காக வைத்துக் கொண்டிருக்கிற நோக்கத்தை இழந்து விடாதீர்கள், அதையே நோக்கமாக கருதுங்கள். Those are long-term decisions in life. பாருங்கள், மிகுந்த நீண்ட நாள் ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. And the last decision of all இப்பொழுது கடைசி is the decision தீர்மானம் of என்னவென்றால், eternity. பாருங்கள், That's a decision for eternity. பாருங்கள், உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் இருக்கிறதே, அது
பிறந்த அதாவது முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவரும் came into this world to make that decision. ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்க வேண்டும். தேவனும் அதை நோக்கத்தோடு வைத்திருக்கிறார் உங்களை. The decision to go to heaven or hell. அது என்ன நோக்கம் என்றால் ஒன்று பரலோகத்துக்கு போக வேண்டுமா நீங்கள் இல்லை நரகத்துக்கு போக Because வேண்டுமா? that is for eternity. இதுதான் ரெண்டுமே நித்தியம். The other decisions you made it temporary. நீங்களே தீர்மானியுங்கள் நித்திய நரகத்துக்கு போக வேண்டுமா இல்லை நித்திய மோட்சத்துக்கு போக வேண்டுமா என்று. You are born into this world to make a decision for eternity. இந்த உலகத்திலே ஒரு நோக்கத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். எதை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்றால் But the children you brought them into the world also have their decision to make for eternity. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் நித்தியத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்காக தான் பிறக்கப்பட்டிருக்கிறார்கள். You can never choose for them. அதை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். You will never decide for them. இது அந்த நோக்கத்திற்கு தான் இந்த யாக்கோபின் இந்த ஹிஸ்டரி நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. They will never make a decision for you. ஆதலால் நீங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டாம் நோக்கத்தை. Every individual born into this world, எதற்காக நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டோம் என்றால் whether I'm now 52, நான் 52 வயதாகிறது. I may have another 20 or 30 years to live on. நான் 30-40வது வயதில் If the Lord blesses me on that period, இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு டெசிஷனும் இல்லை. இஷ்டத்துக்கு 42 வயது வரை வாழ்ந்து from கொண்டிருந்தேன். the birth to the death, ஆனால் இயேசுவை பற்றி அறிந்த பிறகு those time are given to make a decision. நான் என்னுடைய பெட்டில கூட எந்த டெசிஷனும் இல்லாம தான் 42 வயது வரை வாழ்ந்து It கொண்டிருந்தேன். doesn't matter how long you live here. ஏ- It doesn't matter how long you live here on the planet. பாருங்கள் என்னோடு யாருமே பக்கத்தில் இருப்பவர்களும் அப்படி வாழ்ந்தவர்கள் டெசிஷன் எடுத்து வாழ்ந்தவர்களாக தெரியவில்லை எனக்கு. The duration of the birth to death, nothing between is the day to make decisions. பாருங்கள் நீங்கள் பிறந்ததிலிருந்து மரணத்துக்குள்ளதாக நீங்கள் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை தீர்மானித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Everybody will have a choice to make a decision whether to choose நீங்கள் heaven. பிறந்ததிலிருந்து உங்கள் மரணம் வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். Even at the time, but that decision must be made. ஆனால் இதை எடுக்க லேட் ஆகக்கூடாது. லேட்டா டெசிஷன் எடுக்கக்கூடாது. இம்மீடியட்டாக நீங்கள் எடுக்க வேண்டும். Hallelujah. Praise God. Praise the Lord. Hallelujah. We are here to make the decisions. இன்றைக்கு நீங்கள் இந்த நாட்கள் நீங்கள் தீர்மானத்தை எடுக்க வேண்டிய ஒரு நேரமாயிருக்கிறது. I have 6 children. எனக்கு 6 பிள்ளைகள் உண்டு. My wife made it 7. என்னுடைய மனைவியும் கூட 7வது. I make the family head. நான் தான் வீட்டு தலைவராய் இருக்கிறேன். And those other 7 will have to make their own decisions. ஆனால் எல்லாருமே இத்தனை பேர் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதமாக தான் தங்கள் வாழ்க்கையை குறித்து டெசிஷன் எடுக்க வேண்டும், முடிவு எடுக்க வேண்டும். They have the right to choose hell. ஆனால் யாராவது நரகத்தை தேர்ந்தெடுத்தால் It doesn't affect me. அது என்னை அஃபெக்ட் பண்ண என் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாராவது ஒருவர் நரகத்தை தேர்ந்தெடுத்து விட்டார்களானால் அது என்னை அஃபெக்ட் பண்ணாது. Because they are separate human beings together. அது அவர்களை பொறுத்தது. They were brought into this world to make that decision to choose heaven. எதற்காக நீங்கள் பூமியில் படைக்கப்பட்டீர்கள் என்றால் நிச்சயமாக பரலோகத்தை தேர்ந்தெடுப்பதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. Everyone was brought into this world to choose heaven. ஆனால் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் பரலோகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. If they choose otherwise, that's their decision. அது நிறைய இருக்கும் இந்த உலகத்தில் இதை எடுத்துக்கோ இதை தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்லி நிறைய இடங்கள் காணப்படலாம் உங்களுக்கு. Hallelujah. Hallelujah. Robert Joel said this. ஆனால் இன்றைக்கு தீர்மானிக்க வேண்டியது Multitude, so many people are in the belly of this. அநேக மக்கள் இந்த உலகத்திலே நரகத்தை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். And we are all born into this world to make decisions in life. பாருங்கள் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் தன்னை குறித்து எதை பரலோகமா நரகமா என்று தீர்மானிக்கத்தான் பிறந்திருக்கிறார்கள். Amen. I'll explain just 2 things before I go away. Can I have 3 chairs of those? Or 3 of those 2 chairs there? Just give me 3 chairs and then I'll bring 3
is when just to give you an illustration. There are 3 chairs. இங்கே 3 சேர் இருக்கிறது. Just on 1 chair. Pardon? There are 3 chairs, but you see there's 1 chair. இப்பொழுது 3 சேரும் ஒரே சேராக காட்சியளிக்கிறது. ஆனால் இதற்குள் 3 இருக்கிறது. ஆனால் பார்ப்பதற்கு ஒன்றாக தான் காட்சியளிக்கிறது. If I separate them, இப்போ பாருங்கள் 3ஆக காட்சியளிக்கிறது. if I separate them, there are 3 இப்போ chairs. பிரித்து விட்டேன். 3ஐ ஒன்றாக இருந்ததை 3ஆக பிரித்து விட்டேன். If I put them all together, இப்போ கொண்டு போய் ஒன்றின் மேல் ஒன்றை போட்டு வைத்தால் ஒன்றாக தான் காட்சியளிக்கும். there are 3 chairs. 3 சேரும் It becomes 1 chair. இப்போ ஒரே ஒரு சேராக மாறிவிட்டது. You see now? தெரிகிறதா? Let's assume that this is the body. இதுதான் பாடி, அதாவது மாமிசம், நம்முடைய This is your soul. ஆவி, அது ஆத்மா. இந்த 3 சேர்ந்தது தான் ஒரு மனிதன், ஒரு சேர். இப்ப பிரிக்கும் பொழுது ஆவி, ஆத்மா, சரீரம். This is your spirit. This spirit ஆவி is the real person you. அதுதான் நீ தேர்ந்தெடுக்க வேண்டிய ஆவி. இந்த உலகத்தை எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஆவிதான், உன் ஆவிதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். The real person you is this spirit. இந்த ஆவிக்குள்ள கொண்டு போய் ஆத்மாவை வைக்கிறாரு. இதுதான் ஆத்மா. It possesses what they call soul. இதுதான் ஆத்மா. Soul is a five-moment sentence. பாருங்கள், இந்த ஆவி ஆத்மாவை பாதுகாத்து கொண்டு The வருகிறது. power to see and talk, it's the soul man. பாருங்கள், அந்த ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பவர் இந்த ஆவிக்கு இருக்கிறது. It's the property of the spirit man. எத்தனை இந்த ரெண்டையும் கொண்டு போய் சரீரத்துக்குள்ள வைக்கிறார். Okay. இந்த 3ஐயும் சுமந்து கொண்டு நாம் அலைகிறோம். In the Garden of Eden, அதே போல இதுதான் மறைக்கப்பட்ட உண்மை. when God created the body அது இந்த பாடி, இந்த சரீரமானது from the dust of the ground, போகும் பொழுது it's this one. ஒன்னா காட்சி அளிக்கும் போது ஒன்றாக தான் காட்சி அளிக்கிறது. It's the body, this one. இதுதான் மாமிசம். When we brought the breath of life, which is this one, இந்த ரெண்டும் into the body, இந்த பாடி, it இந்த பாடிக்குள் அடங்கி இருக்கிறது. Yes, amen. So what you see on the mirror is not really you. பாருங்கள், இந்த 3 சேர்ந்தது தான் உங்களை ஒரு மனிதனாக காட்சி அளிக்கிறது. Do you see yourself in the mirror? நீங்கள் கண்ணாடியை பார்த்திருக்கிறீர்களா? Do you see yourself in the mirror? Yes. You only see this one. இந்த ஒன்று தான் தெரியும். ஆடி மட்டும் தான் கண்ணாடியில தெரியும். உள்ள இருக்கிற ஆத்மாவோ ஆவியோ கண்ணுக்கு தெரியாது. உங்கள் சரீரம் மட்டும் கண்ணாடி முன்பு நிற்பீர்களானால் உங்கள் சரீரம் மட்டும் தான் காட்சி அளிக்கும். What you see in the mirror is the body. பாருங்கள், இது மிரர் என்னத்தை காண்பிக்கிறது? சரீரத்தை காண்பிக்கிறது. And that is not really you. ஆனால் அது அதற்குள் இருப்பது தெரியாது. The real you is inside the body. ஆனால் பாடிக்கு உள்ளே இந்த ரெண்டும் அடங்கி இருக்கு. The mirror is not the instrument to see the real you. பாருங்கள், அது ரெண்டும் வெளியே தெரியாது. The Bible is the real person, real mirror to see the real you. ஆனால் பைபிள் சொல்லுகிறது 2 ஆட்கள் உனக்குள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. The Bible is the mirror இந்த to see பைபிள் the real person you. இதுதான் அவர்களுடைய 2-3 சேர்ந்ததுதான் உன்னுடைய பவர். The mirror in the house is only sees the body. ஆனால் மிரர் என்னத்தை காண்பிக்கிறது? பாடியை மட்டும் தான் காண்பிக்கும். How handsome you are, how beautiful you are, whatever you are, you only see it on the mirror, and that is the body. இந்த நீ அழகானவனா, ரொம்ப அசிங்கமானவனா என்று கண்ணாடி முன் நின்றால் பாடியை மட்டும் தான் காண்பிக்கும். உன் ஆத்மா அழகா, உன் ஆவி அழகா என்று காண்பிக்காது. When Mr. Guy gets up with you, ஆனால் 3 சேர்ந்தது தான் உன்னிடத்தில் இருக்கிறது. this one goes on this side, and this two goes on this side. ஆனால் உயிர் பிரியும் போது சரீரம் மட்டும் ஒரு பக்கமும் ஆவியும் ஆத்மா மட்டும் ஒரு பக்கமும் பிரியும். And this one doesn't care you go to hell or heaven. This one. சரீரமானது எதை பத்தியும் கவலைப்படாதது. It doesn't care you go to heaven or hell. இது நரகத்துக்கு போகாது, பாதாளத்துக்கு இது பத்தி அக்கறையே இல்லை. இந்த சரீரத்துக்கு அக்கறையே இல்லை. That's why Yeah. this one came from dust, so it goes back to dust. இது சும்மா மண்ணு
போய் புதைக்கப்பட்டு மண்ணா மாறிடும். It is this one, the real person, this one stands before God and decides whether to go to heaven or hell. ஆனால் இந்த ரெண்டு ஆவியும் ஆத்துமாவும் தான் உன்னை படைத்த தேவனிடத்தில் போய் நிற்கும். I went to many places and I never sprayed myself. நான் எனக்குள்ளேயே ஜெபம் பண்ணி கொண்டிருப்பது என்னவென்றால், And people say there's a lot of smell. Can I just spray a little bit? And I tell them, this is just a dust. This is going to where it came from. நான் எங்கே இருந்து வந்தேன் என்று எனக்கு தெரியாது. But the demand, ஆனால் என்னுடைய சரீரம் this one demands food, better clothes, better mattresses, better spray, better perfume, better. Every time, 90% of your budget goes to this one. ஆனால் இந்த சரீரம் எப்படிப்பட்ட சுபாவமுடையதாக இருந்தாலும் அவைகள் மண்ணுக்கு போகும். And nothing or less goes to this one. ஆனால் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த ரெண்டு ஆவி ஆத்மாவும் தனியா இருக்கும், இது சரி தனியா தான் கிடக்கும். Now represent you is this one. It's இது not this one. இதுதான் நீ, இதுதான் நீ, இது கிடையாது. உன் சரீரம் நீ கிடையாது, உன் ஆவி ஆத்மாவும் தான் நீ. When you make your decisions in life, இப்பொழுது நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது consider this one. இந்த ரெண்டுக்கு தான் தீர்மானிக்கிறீங்க. இது நரகத்துக்கு போகணுமா இல்ல மோட்சத்துக்கு போகணுமா